பாரு கமருதீன் கார் இன்சிடெண்ட் வந்து ஒரு ட்ராமா பண்ணது தான் சாண்ட்ரா. அப்படி பண்ணியிருந்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படியே பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். யார் நீ அப்படின்னு திவ்யா இப்போ கேட்குறா. பரதேசி திவ்யா இப்போ கேட்குறிய, அப்போ கேட்டிருக்கணும். அப்போ ஒரு 4 பேராச்சும் கமருதீன் பக்கமும் பாரு பக்கமும் நின்றுக்கணும்டா. சதி இது ஒரு சதி போட்டு வெளியே அனுப்பியிருக்காங்கிறதே தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கீங்க. விஜய் சேதுபதி மாமா சேதுபதி தான் அப்படி பண்ணிட்டான். இப்போ வினோத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க இவங்க. கார்ப்பரேட், இது ஒரு கார்ப்பரேட் கைகூலிகள் இவங்கெல்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாங்க திவ்யாவுக்கே இது வந்திருக்கு. இந்த ரம்யா நைட்டு முதல் நாள் நைட்டு உட்காந்து சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ முடிச்சிருக்கு. அப்புறம் கெமி வேறு சொல்லிட்டான், இந்த மாதிரி நாடகம் தான், அது ட்ராமா, பக்கா ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வெளியில், இட்ஸ் அ தேர்ட் ரேட்டட் ட்ராமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேணா சொல்லுது, உனக்கு மட்டும்தான் புருஷன் பிள்ளைங்க அப்படிங்களா, நாங்களாம் நடந்தா பிள்ளைங்களா, எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, நீ கூட இருக்கும்போதெல்லாம் உனக்கு தேவைன்னா வச்சுப்பா, இல்லைனா குத்தி முதல்ல அவங்கள தான் அடித்து பண்ணுவேன்னா என்ன மாதிரி எனக்கு கேமாறுற நீ சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அது கொந்தளிக்குது. இதில் என்னென்னா, இப்போ கூட நீ போய் விக்ரம்கிட்ட பேசுகிற. ஏன் பேசுகிற விக்ரம்கிட்ட? திவ்யாவுக்கு விக்ரமை பிடிக்காது, விக்ரமுக்கு திவ்யாவை பிடிக்காது, நீ நல்லா ஆடுறீங்க அப்படின்னு நீ விக்ரம்கிட்ட சொல்கிறீங்கன்னா அப்போ எனக்கு நீ முதுகில் குத்துற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறான். பிரஜைனோட என்னை வச்சு நீ சந்தேகப்பட்டிருக்கீன்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய மனித பிறவியே கிடையாதுல்ல, நீ ஒரு கேவலமான ஆள் தானே நீ. அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் முதுகில் குத்துற விஷயம் தானே, அதெல்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்கிய, ரொம்ப பயமாக இருக்கே. இப்போ போய் சொல்லிட்டா அரோராட்ட சொல்லிட்டா கெமி சொன்ன உடனே போய் சபைகிட்ட சொல்கிறான், அதுகிட்ட போகாத, பக்கத்தில் போகாத. அரோரா ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கு. விக்ரம்கிட்ட சொல்கிறாங்க போகாத, அதுக்கிட்ட அதுதான் நடிச்சிருக்கு. இப்போ நம்மளெல்லாம் விக்டிம் ஆக்கிட்டாங்க. ஸோ வெளியில் மக்கள் கழுவி ஊற்றுறாங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த கேப்பில் இந்த ஆள் ஏன் இந்த பெட்டி எடுத்தான், இல்லை உள்ள கன்ஃபரன்ஸ் ரூமில் கூப்பிட்டு எதுவும் இந்த ஆளை பொட்டி எடுக்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. வினோத்தை கேவலமாக இருக்குங்க. இந்த சீசனே ஒரு குப்பை சீசனாக போச்சுங்க. ஏங்க டாப் 3 கானா வினோத்து, பாரு, கமருதீன் உள்ளே இல்லைங்க. திவார் இல்லை, வியானா இல்லை, எவன்லாம் அதுக்கு பேசாமல் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்ஜே இருந்திருக்கலாம் போலையே. அவனாச்சும் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணான், விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ணான். கேவலங்க. அதுவும் இந்த வாட்டர் மில்லன்லாம் சொல்லி 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 சொல்லியே மைண்டை மாற்றி விட்டார் வினோத்தை. பேசியே பண்ணிட்டாங்க. இதில் இப்போ சொல்கிறான், வந்தோடனே சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சுடா. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்? பிரவீன்ராஜ் சொல்கிறான், நான் வெளில பார்த்ததுன்னு உள்ளே பார்த்ததுலேருந்து கொலை நடிப்பு, உலக நடிப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறான். டே வந்த அன்றைக்கி சொல்லாமல் என்னடா பண்ணுறேன், இன்றைக்கி 2 நாள் ஆச்சுடா, நீ 2 நாளாக போகுது, இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லாமல் இன்றைக்கி சொல்கிறான். கேவலமாக இருக்காது இது, சொல்லுது அதான். அப்போ அந்த காரு மேட்ரை எங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி நீ ஒரு மாதிரி நாடகத்தை போட்டு கமருதீனையும் பார்வையும் காலி பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணது தான் அது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் தெரியுது. அதுவும் இந்த சபரியெல்லாம் இப்போ தான் தெரியுது அவனுக்கே. சபரிக்கு இப்போ தான் தெரியுது, விக்ரமுக்கு இப்போ தான் தெரியுது, வெளியில் வேறு மாதிரி போயிருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் வினோத் தான் டைட்டில் வின்னருங்கிறத எவனுமே சொல்லலைங்க. லைட்டாக பிட்டை போட்டிருக்கணும். இப்போ கமருதீன் பார்லாம் இருந்திருந்தா இப்போ திவார் வந்தோடனே திவார்கிட்ட அப்படியே வாங்கியிருக்கோம் விஷயத்தை. பாரு வாங்கி அழகாக வினோத்திட்ட சொல்லியிருக்கோம், இங்கே பாரியா நீ தான் டைட்டிலு, பேசாமரு பணம் எடுக்க சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, எதுவும் அசந்துராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இவன் சம்மந்தமே எல்லாம் போய் எடுத்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அழுகுறாள். இல்லை வினோத் ரொம்ப நேரம் அழுகுறது ஆள் கிடையாது தெரியுமா. இவ்வளோ நேரம் அழுகுறாருன்னா இவங்க யாரோ எடுக்க வச்சுருக்காங்க பணத்தை, அது மட்டும் நல்லா தெரியுது. அரோரா நாய்க்கு மேன்பிளேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, எடுத்துருவாங்குது, டப்புன்னு எடுக்கிறாரு. இருந்தாலும் கேவலமாக இருக்குது. ஏன் அப்படி இந்த முடிவு இவ்வளோ ஒரு கேவலமான முடிவு அவர் எடுப்பார் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. 50 லட்சங்க, இதுக்கு ஜிஎஸ்டி 18 லட்சம், ஜிஎஸ்டிலாம் பிடிங்கிட்டு வரியெல்லாம் டேக்ஸ்லாம் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. அங்கே 50 லட்சத்துக்கே டேக்ஸ் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் எடுத்தா அப்படிங்க. இப்போ திவ்யா அப்படியே ட்விஸ்ட்டை மாற்றிட்டாங்க, வெளியில் தப்பாக போகுது. நேற்று நைட்டு ரம்யா வேறு பாரு தான் பெட்டர்ன்ட்டா, அப்போ பாருக்கு தான் இங்கே வெளியில் பேர் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு. டக்குன்னு சாண்ட்ரா போட்டு அடிக்கிறான். ஆனால் யார் நீயா இப்போ கேட்குறியா நீ நல்லா ஜிங்சாக் போட்டுக்கிட்டு பாருவை போய் கத்தனியில் மூஞ்சுக்கு முன்னாடி அப்போ தெரிஞ்சிருக்கணும். வெளியில் வா, நீ அவன் டைட்டில் எடுத்தாலும் வெளியில் வந்த பிறகு அவங்க லாபம் தாங்க, 50 லட்சம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு இல்லாமல் போயிடும்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.